ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலே ஆத்துமாவை ரட்சிக்க வந்த ராஜாதி ராஜா ஊழியத்தினுடைய சார்பில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய பிள்ளைகளை கடந்த 5 மாதம் முடிந்து 6வது மாதத்தில் முதல் நாளில் ஷாம் டிவி மூலிமா உங்களை சந்திப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒவ்வொரு மாதம் ஆண்டவர் தீர்க்கதரிசன வார்த்தைகள் நம்மோடு பேசுகிற வார்த்தைகள் அந்தந்த மாதமே நிறைவேறி கொண்டு இருக்கிறது. அநேகருடைய சாட்சிகளை நாங்கள் கேட்குறோம். இந்த மாதம் 6வது மாதம் முதல் நாளிலே தேவ சமூகத்தில் காத்து இருக்கும் போது ஆண்டவர் அடியனோடு பேசின வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஏசாயா 61 7வது வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? உங்களுடைய வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். இலச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். இந்த மாதம் 6வது மாதம் 5 மாதம் கடந்து 6வது மாதத்தில் தேவன் நம்மோடு என்ன பேசுவார் என்று ஆவலோடு காத்திருக்கிற நமக்கு ஏசாயா 61:7 உன்னுடைய வெட்கத்துக்கு இரட்டத்தினான பலன், உன்னுடைய இலட்சைக்கு இரட்டிப்பான பலன். அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளை இலட்சை என்றால் அவமானம். அப்போ நம்ம அவமானப்பட்டு இருக்கிறோம், வெட்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம ஒவ்வொருவருக்கும் அது நன்றாக காயமாக இருக்கும். நம்ம சொந்த இடத்துல, சொந்த ஜனங்க மத்தியில், நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தில், வியாபாரத்தில், எந்தெந்த இடத்துலெல்லாம் நம்ம வெட்கப்பட்டோமோ அந்த இடத்துல எல்லாம் இந்த மாதத்திலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை செய்வார். உன் வெட்கத்துக்கு இரட்டிப்பான பலனை கொடுப்பார். ஆகினால தேவனுடைய பிள்ளைகளை, எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில் ரொம்ப வறுமையான கஷ்டம், கொடுமையான கஷ்டம், அவங்க வாழ்க்கையில் 1,10,00,000 கடன் தொல்லையினால குடும்பமே தற்கொலையை தேடி போகிற காலம். அவங்க ஊரால் ஒதுக்கப்பட்டவங்க, சொந்தத்தால் பகைக்கப்பட்டவங்க, எல்லாராலும் வெறுக்கப்பட்டவங்க, அவங்க தேவனை அறியாத குடும்பம். அவங்க நம்ம ஊழியத்தை குறித்து கேள்விப்பட்டாங்க, நம்ம ஊழியத்துக்கு வந்தாங்க, என்னோடு கண்ணீரோடு பகிர்ந்து கொண்டாங்க. அவங்களுக்கு வசனத்தை சொல்லி நம்பிக்கை ஊட்டினேன், அவங்களுக்கு விசுவாச வார்த்தைகளை பேசினேன். சில ஆண்டுகள் கடந்து சென்றது. அவங்க பிள்ளைகள் படித்திருந்தாங்க, நன்றாக படித்திருந்தாங்க. ஆனால் அரசாங்க தேர்வில் எழுதினாங்க, உயர்ந்த அந்த தேர்வில் பாஸ் பண்ண பிறகு உயர்ந்த அதிகாரிகளை மாறினாங்க. சில ஆண்டுகள் கழித்து அதே ஊரில் அதே ஜனங்க மத்தியில் அவங்க எல்லா கடன் பிரச்சனையும் தீர்ந்தது. பெரிய மாடி வீடு கட்டுறாங்க, அந்த இடத்துல உயர்த்தப்பட்டு இருக்கிறாங்க. எந்த ஊரில் எந்தெந்த ஜனங்க மத்தியில் வெட்கப்பட்டாங்களோ அதே ஜனங்க மத்தியில், அதே சொந்த ஜனங்கள் மத்தியில் ஆண்டவர் அவங்க வெட்கத்துக்கு இரட்டிப்பான பலனை கொடுத்தார். அவங்க தலை நிமிர்ந்து நடக்க பண்ணினார். அநேகர் அவங்கள அண்ணாந்து பார்க்க வைத்தார். காரணம், சங்கீதம் 34:5வது வசனம், அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. வாசிக்கலாமா? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டாங்க, அவரை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சாங்க. சொன்ன வசனங்களை எல்லாம் அப்படியே விசுவாசித்தாங்க. நாட்கள் கடந்து போனது, பிள்ளைகள் மூலியமாக கடன் பிரச்சனை மாறினது. அவங்க வாழ்க்கையில் அதே ஊரில் அதே சொந்த ஜனங்க மத்தியில் ஆண்டவர் தலை நிமிரும்படியாய் ஆண்டவர் அவங்கள உயர்த்தினார். அப்போ இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, என் சகோதரியே, உங்கள் பிள்ளைகளாலேயோ இல்லை உன்னுடைய சொந்த ஜனத்தாலேயோ இல்லை உன்னுடைய வேலையிலையோ உன்னுடைய வியாபாரத்திலையோ எல்லாத்தையும் இழந்து போய் ஒருவேளை நீ அவமானப்பட்டு இருக்கலாம், தலை குனிந்து இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து, என்னை பார்த்து, இந்த மாதம் உங்களுடைய வெட்கத்துக்கு இரட்டிப்பான பலன் அனுபவிச்சவங்களுக்கு தெரியும், அந்த அவமானப்பட்டவங்களுக்கு புரியும் இந்த வார்த்தை. எந்தெந்த இடத்துல அவமானப்பட்டீங்க? உன் சொந்த ஜனங்க மத்தியில்,
ஏசாயா 54வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? பயப்படாதே, பயப்படாதே, நீ வெட்கப்படுவது இல்லை. பயப்படாதே, நீ வெட்கப்படுவது இல்லை. நானாதே, நானாதே, நீ இலச்சை அடைவது இல்லை. நானாதே, நீ இலச்சை அடைவதில்லை. இலச்சைன்னா அவமானப்படுவதில்லை. அதனால தேவனுடைய பிள்ளை, எதுக்கெல்லாம் நீ பயந்து கொண்டு இருக்கிறாயோ, ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் நான் எல்லாத்தையும் இழந்துட்டேனே, ஒரு நாட்டில் நான் நல்லா உயர்ந்திருந்தேனே, ஆனால் இன்றைக்கி ஆண்டவரை எல்லாமே இழந்து நான் வெறுமையாக இருக்கிறேனே, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் நான் இழந்து வெட்கப்பட்டு அவமானப்பட்டு இருக்கிறேனே. இல்லவே இல்லை. பயப்படாத, நீ அவமானப்பட மாட்ட, நீ வெட்கப்பட மாட்ட. வேதம் அப்படி சொல்லுது. யோவேல் புத்தகம் 2வது அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிக்கலாமா? நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும், பாருங்க இதாங்க முக்கியமான காரியம், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. இந்த வசனம் பொய்யாகாது. தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஏசாயா 61:7 நம்ம வாழ்க்கையில் அத்தனை பேர் இதை கேட்குற அத்தனை பேருக்கு சொல்கிறேன், ஏதோ ஒரு விஷயத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை வெட்கப்படுத்தி இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தடுத்து இருக்கலாம், உங்களை அவமானப்படுத்தி இருக்கலாம். எப்படி மோர்தேகாய் அவமானப்பட்டானோ ஆமானால, அதே ஆமான் மூலமாக அந்த மோர்தேகாய் உயர்த்தப்படுகிறான், அரண்மனைக்கு அதிகாரியாக மாற்றப்படுகிறான். அதனால தான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வேதம் சொல்லுகிறது, வேதத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். உங்கள் மேலே எரிச்சலாக இருக்கலாம், உங்கள் மேலே கோபமாக இருக்கலாம். ஏசாயா 41:11 வாசிக்கலாமா? இதோ உன்மேல் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கி இலச்சை அடைவார்கள். உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். அப்போ உன்னோடு வழக்காடுகிறவர்கள், அப்போ எத்தனையோ முறையில் உன் வாழ்க்கையில் எத்தனையோ பகுதிகளில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அவமானப்பட்டு இருக்கலாம், ஆனால் நீ சகித்து கொண்டே இருக்கிற. ஏன்னா இன்றைக்கி வேதம் சொல்லுது 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 12ஆம் வசனத்தில், நீ இயேசு கிறிஸ்துக்கு பக்தியாக இருக்கிறதுனால, அவரோடு கூட நடக்கிறதுனால துன்பப்பட்டு கொண்டே இருக்கலாம். வாசிக்கலாமா? அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். பாருங்க, நீங்க ஆண்டவரோடு கூட இருக்கிறீங்க, அவரோடு கூட நடக்க விரும்புகிறீங்க, இன்னைக்கு பலவிதமான துன்பத்தோடு இருக்கிறீங்க. ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவரை தானே சார்ந்து இருக்கிறேன், ஆண்டவரை தானே நம்பி இருக்கிறேன், அவரை தானே பிடித்து கொண்டு இருக்கிற, இன்றைக்கி என் வாழ்க்கையில் இவ்வளோ அவமானங்களை இல்லை. நீங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். சங்கீதம் புத்தகம் 86:17ஆம் வசனத்தில், கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறதை பகைஞரெல்லாம் கண்டு வெட்கப்படுவாங்களே ஒழிய நீங்கள் வெட்கப்பட மாட்டீங்க. வாசிங்க. கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். இந்த மாதம் காட்ட போறார். உங்கள் வாழ்க்கையில் வேலையில் அதை அற்புதத்தை காட்ட போகிறார், உன் குடும்பத்தில் காட்ட போகிறார். நீ எந்த இடத்துல வெட்கப்பட்டியோ, எந்த தெருவில் எந்த ஜனங்க மத்தியில் தலை குனிந்தியோ, அதே இடத்துல ஆண்டவர் உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார். உன் வெட்கத்துக்கு இரட்டிப்பான பலன் நிச்சயமாக சொல்லுகிற இந்த மாதம் வாக்குதான் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற போகுது. ஒருவேளை வேலையில், ஒருவேளை வியாபாரத்தில், ஒருவேளை எல்லாத்தையும் எழுந்து இன்னைக்கு கடனில், இல்லை ஒருவேளை உன் பிள்ளைகளால், ஏதோ ஒரு விஷயத்தில் சொந்தக்கார ஜனங்கள் மத்தியில் நீ வெட்கப்பட்டு இருக்கலாம், அவமானப்பட்டு இருக்கலாம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகளை தெளிவாக சொல்லப்படுகிறது, உன் வெட்கத்துக்கு இரட்டிப்பான பலன். அங்கே வேதத்தில் ஏசாயாவில் நீங்கள் வாசித்து பாருங்கள், 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அங்கே சொன்னார், இரட்டிப்பான பலன் சொல்லி இருக்கிறார். சங்கீதத்தில் 71ஆவது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். அப்ப நாம யாரை நம்பி இருக்கிறோம்? ஆண்டவரை நம்பி இருக்கிறோம். நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, எவ்வளோ துன்பம் வந்தாலும், எவ்வளோ அவமானம் வந்தாலும், எவ்வளோ பாடு வந்தாலும் உங்களை நம்பி இருக்கிறேன்.
இன்றைக்கி ஆண்டவரை ஊழியக்காரர் மூலமாக எங்களுக்கு வாக்கு கொடுத்து இருக்கிறீங்க, பரிசுத்த ஆவியானவர் பேசி இருக்கிறீங்க, எங்கள் வெக்கத்துக்கு இரட்டிப்பான பலன் சொல்லி இருக்கிறீங்க. நான் வெக்கம் அடையாதபடி எனக்கு ஆண்டவரை செய்யும். 24 வசனம் வாசிங்க. எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள், எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள் வெட்கி இலச்சை அடைந்தபடியால், அவர்கள் வெட்கி இலச்சை அடைந்தபடியினால் நாள்தோறும் என் நாவு உமது நீதியை கொண்டாடும். தேவனுடைய பிள்ளைகளை உண்மையாக சொல்லுகிறேன், நீங்கள் கடந்து வந்த பாதையில் எத்தனை அவமானம், பாடு, வேதனை, இதெல்லாம் யோசித்து பாருங்கள். கர்ப்பத்தின் கனி இல்லை, திருமணம் நடக்கலை, உங்கள் பிள்ளைகளுக்காக நடக்க வேண்டிய காரியத்தை நேரத்துக்கு நடக்கலை, வீடு இல்லை, கடன் பிரச்சனை, வியாதி, அநேகரால் சொந்த ஜனத்தினால. ஏன்னா ஒரு நேரத்தில் ஒவ்வொன்று வாழ்ந்தோம், உயர்ந்து இருந்தோம், இன்றைக்கி எல்லாத்தையும் இழந்துட்டோம். உயர்ந்து இருக்கும்போது நம்மளை எத்தனை ஜனங்கள் நம்ம எவ்வளோ சூழ்ந்து இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லாத்தையும் இழந்த போது எவ்வளோ நம்மளை ஒதுக்கி வேறு மாதிரி பார்க்குறாங்க, அற்பமாய் பார்க்குறாங்க. உங்கள் உள்ளம் உடைந்து இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம். நிச்சயமாக சொல்ல, என் சகோதரி ஒருத்தர் என்கிட்ட வந்தாங்க. 9 வருஷமாக பிள்ளை இல்லை. 9 வருஷமாக பிள்ளை இல்லைனால அவங்கள எந்த ஃபங்க்ஷனுக்கு அனுப்ப போக முடியாத சூழ்நிலை. போனாலும் பரிகாசமாக பார்ப்பாங்க. அங்கெல்லாம் அவமானப்பட்டவங்க. அவங்க என்கிட்ட அப்படியே சொல்லி அழுதாங்க. நான் சொன்னேன், பயப்படாது, கண்டிப்பாக உன் வெக்கத்தை ஆண்டவர் பார்க்குறார், உன் அவமானத்தை பார்க்குறார், கண்டிப்பாக உனக்கு பதில் கொடுப்பார். 9 வருஷம் பிள்ளை இல்லாதவங்களுக்காக ஃப்ரைட் ஃபேக்ட்ரியில் நாங்கள் எழுதி வச்சு ஜாம் பண்ணோம். எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஒரு மனதோடு ஜாம் பண்ணோம். ஒரு ஆண்டு கழித்து அவங்களுக்கு ஒரே பிரசவத்தில் 3 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தார். அந்த ஊர் ஜனங்க வெக்கப்பட்டாங்க, பரிகாசம் பண்ணவங்க வெக்கப்பட்டாங்க, அவமானப்பட்டாங்க. ஆனால் அதான் சொல்கிறேன், வேதத்தில் தேவனுடைய பிள்ளைகளை யாரெல்லாம் நம்மளை பரிகாசம் பண்ணாங்க, வெக்கப்படுத்துகிறாங்க, அவங்க மத்தியில் ஆண்டவர் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். அதனால தான் சொன்னேன், இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு வெக்கத்துக்கு ரெட்டிப்பான. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் சீக்கிரம் திருமணம் நடக்கும், சீக்கிரம் கர்ப்பத்தின் கனி கிடைக்கும், அவங்க பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும், வீடு கட்டுவாங்க, அவங்களுக்கு எல்லாமே வாய்க்கும். ஆனால் நமக்கு ஆண்டவரையே நம்பி இருக்கிற நமக்கு, ஆண்டவரையே சார்ந்து இருக்கிற நமக்கு அவமானம், பாடு, நிந்தைகள் வரும். ஆனாலும் துன்பங்கள் வந்தாலும் அவரையே நோக்கி பார்க்குறோம், பார்த்தீங்களா, அவரையே நம்பி இருக்கிறோம், பார்த்தீங்களா. ஆகினால்தான் இந்த மாதம் வாக்குத்தத்தத்தை நிறைவேற போது உங்கள் வாழ்க்கையில் வெக்கத்துக்கு இரட்டிப்பான பலன், உங்கள் அவமானத்துக்கு, நிந்தைக்கு, பாடுகளுக்கு ஆண்டு இரட்டிப்பான. அதுக்கு தான் சங்கீதம் புத்தகத்தில் 90வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாமா? தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும், எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கு, நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும், நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். நீங்கள் துன்பத்தை கண்டீங்க, சிறுமைப்பட்டீங்க, அவமானப்பட்டீங்க. ஆண்டவர் சொல்கிறார், இங்கே சரியாக உங்களுக்கு மகிழ்ச்சியான ஆண்டு, மகிழ்ச்சியான இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். இதை கேட்ட என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, எந்தெந்த இடத்துல நீ காயப்பட்டாயோ, எந்தெந்த இடத்துல அவமானப்பட்டாயோ, அதே இடத்துல தான், வேறு இடம் கிடையாது, அதே இடத்துல தான் ஆண்டவர் உனக்கு இரட்டிப்பான நன்மை செய்வார். ஆண்டவர் உன்னை அந்த இடத்துல தலை நிமிர பண்ணுவார். அநேகர் வெக்கப்படும்படியாய் கர்த்தர் உன் பட்சத்தில் இருப்பார். கர்த்தர் உனக்கு துணையாக இருப்பார். அனுகூலமான அடையாளம் நடக்கும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவரே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே ஆண்டவரை, இன்றைக்கி அநேகர் உள்ளம் உடைந்து கலங்கி போயிருக்கிறாங்க. ஆண்டவர் என்னை நினைக்கவில்லையே, ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரோ? இல்லவே இல்லை, உங்களை மறக்கலை. இந்த மாதத்தில் ஏசாயா 61:7 உன்னுடைய வெக்கத்துக்கு இரட்டிப்பான பலனை தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளோ வேதனைப்பட்டு இருக்கிறோம். அத்தனை பேருடைய இருதயத்தின் காயங்களை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற வார்த்தை இது. அத்தனை பேருடைய இருதயத்தின் ஏக்கத்தை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பேசுகிற விசுவாச வார்த்தை இது. இந்த வார்த்தை பொய்யாகாது, ஒரு எழுத்தும் பொய்யாகாது, நிச்சயமாக நிறைவேறும். உன்னுடைய வெக்கத்துக்கு, அவமானத்துக்கு, நிந்தைக்கு, பாடுகளுக்கு, எல்லாவற்றுக்கும் இந்த மாதம் இரட்டிப்பான பலனை கொடுப்பார். உன்னுடைய துக்க நாட்களை மாற்றுவார். இதை கேட்டுக்கொண்டே இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, எப்போ மாறுதல் வரும் என்று காத்திருந்தாயே, இந்த 6வது மாதம் ஏசாயா 61:7 வசனம் நீ சொல்லி ஜெபம் பண்ணு. பரிசுத்த ஆவியானவர் உன் வாழ்க்கையில், வியாபாரத்தில், குடும்பத்தில், உன் பிள்ளைகள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் இரட்டிப்பான நன்மையை காண்பாய், பலனை காண்பாய். நிச்சயமாக தலை நிமிர பண்ணுவார். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து
அநேகர் மத்தியில், அதே ஜனங்க மத்தியில் உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென்.